இருந்து யாரோ வந்து உங்களை வந்து கெடுக்கிறது ஸ்பாயில் பண்ணுறது அது நம்ம எடுக்கிறது தானே சார் முடியும். சாய்ஸ் உங்களோட தான். இன்னைக்கு போய் சாப்பிடலாம் வேணாமா, என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாமா வேணாமா, இல்லை நான் சாப்பிடலாம் வேணாமா அப்படிங்கிறது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன். வேறு இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுப்போம். அதை வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம், படம் வந்து எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம். படம் பார்க்குறது உங்களோட சாய்ஸ் தானே. அது மாதிரி தான் இது. யாரும் யாரையும் கெடுக்கலாம் முடியாது. விஜய் அண்ணா லாஸ்ட்ண்ணே கடைசியாக முடிச்சுக்கலாமா சார்? ஆமாம் லாஸ்ட்ண்ணே அண்ணா இப்போ ஓகே உங்களோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஏன்னா இப்போ வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணால் கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ட்ரால் பண்ணுறாங்க. சரிங்களா? ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்த கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதா என்ன சொல்லுங்கள்? அப்படிலாம் ஒன்றும் முதல்ல வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ரால் பண்ணல. முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்கள்லாம் எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் வேறு ஃபார்மில் கிண்டல் பண்ணியிருப்போம், கார்ட்டூனாக இருந்திருப்போம், எல்லாம் பேசியிருப்போம், கிண்டல் பண்ணிப்போம். அதுவும் நடக்கிறதான்.